வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா கொள்ளு வடை. அதுவும் பர்டிகுலராக கொள்ளு வடை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா சூடு ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இன்றைக்கி இந்த கொள்ளு வடை ரொம்ப டேஸ்ட்டியாக முறுமுறுன்னு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த கொள்ளு வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காய தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொள்ளு வடைக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், இடிச்ச பூண்டு 15லேருந்து 20 பல்லு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கொள்ளு வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொள்ளு தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். இந்த கொள்ளு எவ்வளோ நேரம் ஊற வச்சா நல்லது கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நல்லா ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கொள்ளு மட்டுமே நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் போடும்போது அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு சில பேர் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். அதிகமான கடலைப்பருப்பு வேண்டாம், சரிங்களா? இப்போது இந்த கொள்ளுவும் கடலைப்பருப்பு நல்லா வடிகட்டி முடித்த பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறோம். போட்ட பிறகு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா குறைன்னு அரைச்சிருக்கணும். தண்ணி போடாமல் அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி போட்டு அரைச்சினா கண்டிப்பாக வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் அரைக்கும் போது லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, தட்டி போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த கொள்ளுவும் கடலைப்பருப்பும் நல்லா அரைச்சிருக்கும். அதே டைமில் கெட்டியான பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு உருட்டி பாருங்கள். உருட்டி பார்க்கும்போது கையில் ப்ரெஸ் பண்ணினா உடையாமல் வரணும், சேர்ந்து வரணும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்கணும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து வச்சிருக்க பூண்டு. நீங்கள் நார்மலாக மசாலா வடைக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வடைக்கும் யூஸ் பண்ணலாம். இடித்து வச்சிருக்க பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப முக்கியம் இந்த கொள்ளு வடையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி வடை ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி வெங்காயம் போட்ட பிறகு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்பவுமே வெங்காயம் போட்ட பிறகு உடனே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. சில பேர் புதினா போடுவாங்க. ஆனால் கொள்ளு வடையில் புதினா போட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் புதினா யூஸ் பண்ணாதீங்க. மசாலா வடைக்கு புதினா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி. ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபிலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணி ஆகணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சீரகம் யூஸ் பண்ணுறோம். சீரகம் நார்மலாக வடைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொள்ளு வடைக்கு சீரகம் கம்பல்சரி போட்டு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உருண்டையாக ரவுண்டாக உருட்ட வேண்டியதான். அதே டைமில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அழகாக ரவுண்டாக உருட்டி பாருங்கள். இப்போது ரவுண்டாக உருட்டும் போது உடையக்கூடாது, ரொம்ப முக்கியம். உருட்டும் போதே உடஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது உருட்டி முடித்த பிறகு நீங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையாமல் வரணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடையை தட்டி போட வேண்டியதான். இந்த வடையை தட்டி போடுறதும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 4 விரலை வச்சு நீங்கள் தட்டி போடும்போது நல்லா முறுமுறுன்னு வரும். திருப்பி நீங்கள் வடையை தட்டி போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணி யூஸ் பண்ணலாம். வடையை சில பேர் வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுவாங்க. இந்த ஆமை வடை மாதிரி போடுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அந்த கார்னர் பகுதி மட்டும் கொஞ்சம் முறுமுறும், நடுப்பகுதி வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொள்ளு வடைக்கு இந்த மாதிரி தட்டி போடுறோம்டா, சரிங்களா? இந்த மாதிரி தட்டி போட்டுன்னா சூடு ஆறின பிறகு சில பேர் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தட்டணும்ல, அந்த மாதிரி மெலிசாக தட்டி போடுங்க. இப்போது எப்படி தட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் சூடு இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் எண்ணெய் ரொம்ப சூடு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கலர் வந்துடும், உள்ளே வேகாது, முறுமுறுன்னு வராது.
இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த வடை சூப்பராக வரும். என்னடா வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமை, அதனால சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வடையோட ஒரு சூப்பரான சட்னி தொட்டு சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலராக கரெக்டான பக்குவத்தில் எடுத்திருக்கேன். வடையை எடுத்திங்கன்னா உள்ளே இந்த வாழைப்பூ போட்ட மாதிரி இருக்கணும். அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொள்ளு வடை எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெங்காயம் தக்காளி சட்னி தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 3 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், மெலிசான இஞ்சி துண்டு 4 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், பூண்டு 15லிருந்து 20 பல்லு, புளி சின்ன துண்டு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் தாளிப்புக்கும் தேவையான அளவு. இதாங்க இந்த வெங்காயம் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 சட்னி பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் சொன்ன ரேஷியோ போடுங்க. எப்போவுமே கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும், உளுத்தம்பருப்பு 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணும்போது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் எப்படி வரும் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு சட்னி சாப்பிட்ற ஃபீல் வரும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டான ரேஷியோவில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சொல்லியிருக்கேன். அதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு காஞ்ச மிளகாய் போடணும். நீங்கள் வேணால் வறுத்து வர டைமில் நீங்களோட செக் பண்ணலாம். அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதாவது கடக்க முடக்கன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பாருங்கள் தின் ஸ்லைஸை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 4 துண்டு. இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு, அதாவது 50% அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அளவு வந்து கொஞ்சம் லைட்டாக 0.5% அதிகமாக இருக்கும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் வெங்காயம் தக்காளி பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டு. சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் லைட்டாக கலர் வேணும், அதனால காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வீட்டில் காரம் உள்ள சில்லி பவுடர்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, காரத்துக்காக வந்து நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். திருப்பி வந்து சில்லி பவுடர் அதிகமாக போட்டு டேஸ்ட் மாற வேண்டாம். இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், புளி சின்ன துண்டு. புளியோட அளவும் அதிகமான புளி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தக்காளி நம்ம ஆல்ரெடி புளிப்புக்காக போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஷார்ப்னஸ் வேணும். அதனால தான் புளி இதில் போட்டிருக்கேன் சின்ன துண்டாக. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு சூடு ஆறுன நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுல. இந்த மாதிரி நல்லா வதங்கி ரெடியாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா சூடு ஆறட்டும் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்ட பிறகு 10 நிமிஷம் இல்லை, நீங்கள் ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கிற பக்கம் 2 பக்கம் இருக்குது, அரைக்கும் போது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வதங்கி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறலாம், டேஸ்ட் மாறும். இந்த பக்குவத்தில் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் சூப்பராக சொல்வீங்க. இப்போது அரைக்கிற பக்கம் பார்த்தலாமா? நீங்கள் சட்னி அரைக்கும்போது 2 விதமாக அரைக்கலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் குறைன்னு வேணும்னா அதோட பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 90% அளவுக்கு கரெக்டாக அரைச்சிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் அப்படியே அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் முழுசாக இருக்கும். அது முழுசாக இருக்குன்னா ஒரு 90% அரைக்கும் போது அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். 2 எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு திருப்பி நல்லா தாளிப்பு போடுங்க.
தாளிப்பு போடும்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி அடி என்ஜாய் பண்ணுங்கள்.